வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். கல்யாண வீட்டுல சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலான்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுல தோல் உரிச்ச 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 8 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துருங்க. இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருங்க. அடுத்து வெண்டைக்காயை வதக்கிடலாங்க. 3/4 கிலோ வெண்டைக்காயை இந்த அளவுக்கு நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனா ஒரு 10 நிமிஷத்தில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருங்க. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேங்க. இதில் 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிருங்க. சூடாக இருக்க தண்ணி சேர்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே புளி நல்லா ஊறிடுங்க. இப்போ இதை கரைச்சி வச்சிருங்க. அடுத்து குழம்ப தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3ம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிருங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே போதுங்க. அடுத்து இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசல், அரைச்சி வச்சிருந்த மசாலா, இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு மொத்தமாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. குழம்போட பச்சை வாசனை சுத்தமாகவே போயிருச்சுங்க. இப்போ திருப்பியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சிருங்க. இப்படி வைக்கும்போது நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அழகா மேலே வந்துருங்க. அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சுட சுட சாதத்து கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.